ஓகே முடிச்சுட்டு இதை அப்படியே பிடிச்சிக்க ஃபோனை பிடிச்சிக்க மேலே அப்படியே பிடிச்சிக்க கையை வச்சு மாதிரி அப்படியே பிடிச்சிக்க ஓகே எப்படி இப்போ இது வந்து ஏற்கனவே சூழறையில் எழுதிடணும். இந்த இடத்துல இருக்கிறது சென்டர் வரைக்கும் போகணும். இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, சர்க்கிளை 30 டிகிரியில் வெட்டுறோம். என்ன அடுத்து என்ன பண்ணுறோம்? கையை வச்சு மறைக்கிறோம். ஓகே 30 டிகிரியில் வெட்டுறோமா? இப்போ இதை கரெக்டாக ரெக்டாங்கிளாக வெட்டணும். அப்போ என்ன செய்யணும்னா ஐடியா பண்ணணும். இப்படி 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 வெட்டணும்னா இப்படி வந்துடும். எனக்கு இங்கே சென்டர் வரைக்கும் போகணும். அப்போ என்ன வெட்டு இருந்தால் கரெக்டாக போகணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டு ரைட்டா, இந்த ஸ்பாட்டில் இப்படி வெட்டினா என்ன ஆகும்? இப்படி இருக்கும். ஸோ இப்படி வெட்டினா இப்படி இருக்கும். ஓகே இதை அப்படி ஒரு லைட்டாக வெட்டி வச்சுக்கணும். இந்த கால்குலேஷன் வந்து ஒரே நேரத்தில் வாட்டர் மில்லானா நீங்கள் என்ன நினைக்கிறோம்? இதை செப்பரேட் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறோம். ரைட்டா, இப்போ நான் இதை வெட்டினேன்னு வச்சுக்கோங்க, இந்த சென்டர் வரைக்கும் இந்த கத்தி போகணும், இங்கே வரைக்கும் வரும். ரைட்டா, இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வெட்டா. மேத்தமெட்டிக்ஸில் இது ரொம்ப டிஃபிகல்ட்டு. இப்போ இதே டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது என்ன, இதை நான் இப்படி வெட்டி எடுத்தேன்னா எப்படி வரும்? எனக்கு ட்ரையாங்கிளாக வராது. வந்திருக்கா? இப்படி வரக்கூடாது, கூர்மையாக வரணும். ரைட்டா, இப்போ என்ன செய்யணும்? இப்படி நான் வெட்டுறேன். ஓகே இப்படி வெட்டுறேன். எனக்கு இந்த சென்டர் வரைக்கும் போகணும். இந்த சென்டர் வரைக்கும் இங்கே போகணும். அப்போ என் கால்குலேஷன் எப்படி இருக்கணும்? இந்த சைடு ஒரு வெட்டு இருக்கணும், இந்த சைடு ஒரு வெட்டு இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். ஓகே இதை கடைசியாக வெட்டணும். இதுவும் பாசிபிள். ஓகே ரைட். அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த சென்டரை ஃபேஸ் பண்ணி இப்படி வெட்டணும். இப்படி வெட்டணும். அடுத்து இந்த சென்டரை ஃபேஸ் பண்ணி என்ன செய்யணும்? வெட்டணும். இப்படி வெட்டணும். ஓகே நவ் we are at the center spot. சென்டர் ஸ்பாட் வந்துட்டோமா? இப்போ இந்த இது இருக்குது பார்த்தியா, இது இப்படி வரணும், இங்கே சென்டர் வரைக்கும் போகணும். அப்போ இப்படி வரணும். எவ்வளோ ஈஸியாக இருக்கா? இதை நார்மலாக வெட்டினா என்னாச்சு? இப்படி வந்துச்சா? கூர்மையாக வந்துச்சா? எப்படி இருக்குது? வந்துச்சா? கூர்மையாக இருக்கு. இப்போ அடுத்து நீ தான் வெட்ட போகிற. இது வந்து என்ன செய்கிறோம்? ஒரு மிசைல் அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்க. இது வந்து ஒரு நாடு, இல்லை மக்கள்னா இருக்காங்க. என்ன செய்கிறாங்க? மக்கள்னா இருக்காங்க. மக்கள் இருக்கும்போது ஒரு மிசைல் இப்படி அட்டாக் பண்ண வருது. அதை எங்கே தடுக்கணும்? இங்கேயே தடுத்துடணும். எந்த இடத்துல? இப்படியே தடுத்துடணும். தடுக்கும்போது இந்த இடத்துல நிற்குமா? இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மக்கள் அட்டாக் பண்ணிடும். இதுதான் இஸ்ரேலில் நடக்குது. ஓகே இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து கரெக்டாக வெட்டிட்டேன்னா எப்படி கரெக்டாக கூர்மையாக வந்துருச்சா? எப்படி வெட்டினா பற்றியா? ஆனால் இதுவே தப்பு தான். இப்படி வரும். இதுவுமே தப்பு தான். ஓகே ரைட். நீங்கள் ரொட்டி சாப்பிடுங்க அப்பா கூட, நாங்கள் இதை சாப்பிட்றோம் போதும்.